ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி 8th வந்து ப்ரைவேட்டாக எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹால் டிக்கெட் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைவேட்டாக 8ஆம் வகுப்பு எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு உண்டான ஹால் டிக்கெட்டை நாளைக்கு, அதாவது 12ஆம் தேதி நாளைக்கு திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே நீங்கள் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் எஜுகேஷன் எக்ஸாம்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா tg.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 8th வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக எழுதுறவங்களுக்கு எக்ஸாம் வந்து 19, அதாவது வர திங்கள் இல்லாமல் அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 5 நாள் கண்டினியூஸாக நடக்குது. அதுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணவங்க வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணி இருந்தீங்களோ அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோடு சேர்த்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டில் பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த ஒரு 8-10 டிஜிட்டில் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த tg.tn.gov.in இந்த இதில் பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் போய்ட்டு ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷனே இருக்கும். அந்த ஹால் டிக்கெட் அந்த ஆப்ஷன் போனோடனே உங்களுக்கு ESLC ஆகஸ்ட் 2024 எக்ஸாமினேஷன் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்னு வரும். அதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வெப்சைட் இது தான், tg.tn.gov.in இந்த வெப்சைட் போனதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி வரும். இப்போதைக்கு வந்து ஏற்கனவே ப்ரைவேட்டில் வந்து SSLC, அதாவது 10th +1 +2 எழுதவங்களுக்கு ஹால் டிக்கெட் போட்டிருந்தாங்க. அதோட இது நாளைக்கு வந்து உங்களுக்கு ESLC, அதாவது 8th ஸ்டாண்டர்ட் லிவிங் சர்டிஃபிகேட், அந்த 8th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான அந்த இது வந்துடும். வந்தோடனே டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு கொடுத்த அக்னாலஜ்மெண்ட்டில் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இயரு, அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் டேட்டு. அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தரோட உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வருஷம் எந்த வருஷம் 2015னா 2015, அதுக்கப்புறம் ஒரு ஐஃபன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாதம் ஒரு 4வது மாதம் அப்படின்னா 04ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐஃபன் போட்டுட்டு ஒரு 10ஆம் தேதி அப்படின்னா 10 இந்த ஆர்டரில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். 4 டிஜிட்டில் வருஷம், 2 டிஜிட்டில் மாதம், அதுக்கப்புறம் 2 டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட்டு கொடுத்துட்டு அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்சா வரும். அந்த கேப்சா என்ன வருதோ அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிக்கும். நாளைக்கு 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஹால் டிக்கெட்டை 4 மணிங்கிறது கொஞ்சம் முன்னாடியே வந்தாலும் வந்துடும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஹால் டிக்கெட் இருந்தால் தான் எக்ஸாம் காலுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹால் டிக்கெட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.